அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. அண்மை செய்தி. தமிழக அரசு திட்டங்களில் பெயரில் முதல்வரின் பெயர் இடம்பெறக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அரசு திட்ட பெயரில் முதல்வர் பெயர் இடம்பெறக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தமிழக அரசின் திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் முதல்வரின் பெயர் இடம்பெறக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதலமைச்சரின் பெயர் இடம்பெற எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மக்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் வழக்கு மேற்கொண்டிருந்தார். அரசு திட்டத்தின் பெயரில் அரசியல் தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்று தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் வி எம் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, கூடுதல் விவரம் என்ன? உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு அரசு விளம்பரத்தோடு மக்களுக்கான ஒரு திட்டம் ஒன்று அமல்படுத்தப்பட்டது. அதில் 41 திட்டங்கள் குறித்து மக்கள் பயன்பெறலாம் என்று விளம்பரப்படுத்தப்பட்டது. இது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி ஆகியோருடைய படங்கள் பயன்படுத்தப்பட்டன. இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் முன்னாள் முதல்வர், தற்போதைய முதல்வர் ஆகியோருடைய படங்களை பயன்படுத்தக்கூடாது என்று அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் மற்றும் மாநிலங்களில் இருக்கக்கூடிய சி வி சண்முகம் உயர்நீதிமன்ற வழக்கு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவானது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. அப்போது தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் முதலமைச்சரின் புகைப்படத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் கட்சியின் கொள்கை தலைவர்களின் பயன்படுத்தியோ அவருடைய புகைப்படத்தை, முன்னாள் முதல்வருடைய புகைப்படத்தையோ பயன்படுத்தி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணானது என்று தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் அரசு திட்டத்தின் பேரில் அரசியல் தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது என்றும், அதேபோல ஆளுங்கட்சியின் பெயர் சின்னத்தை பயன்படுத்துவது உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுக்கு விரோதமானது என்றும் தெரிவித்தார். எனவே தமிழக அரசு புதிதாக தொடங்க உள்ள திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் முதலமைச்சருடைய பெயரையோ அல்லது முன்னாள் முதலமைச்சருடைய புகைப்படத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்றும், அரசு நலத்திட்டம் தொடங்குவது செயல்படுத்துவது குறித்தோ நீதிமன்றம் எந்த உத்தரவையும் தெரிவிக்கவில்லை என்றும் தலைமை தெளிவுபடுத்தியுள்ளார். அதுபோல உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி அதிமுக அளித்த புகாரை தேர்தல் ஆணையம் விசாரிப்பதற்கு இந்த வழக்கு தடையாக இருக்காது என்றும் தலைமை தெளிவுபடுத்தியுள்ளார். சி வி சண்முகம் தொடர்ந்த வழக்கில் நீதிமன்றம் இவ்வாறான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா. அரசு திட்டங்களின் பெயரில் முதலமைச்சரின் பெயர் இடம்பெறக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அரசு திட்டங்களின் பெயர்களில் அரசியல் தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது என்று உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க கோரி அதிமுக அளித்த புகாரை தேர்தல் ஆணையம் விசாரிக்க இந்த வழக்கு தடையாக இருக்காது என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அதிசயா அதிசயம்தான். இடம் விலை ஆல் ஓகே. அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா.